ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஸ்டோரி ப்ரோட்டோக்கால் ஏர்ட்ராப் வந்து நம்ம ஒரு வாரமாக பார்த்துட்டு வரோம். அதில் வரக்கூடிய 100 பேட்ச் ஓகேங்களா, இன்னொரு அனதர் 1 பேட்ச் வந்து எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம் ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் கொடுத்துருக்க பேட்சோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா ரைட்ஸ் ஓகேங்களா. அந்த ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேட்சை தான் நம்ம கிளைம் பண்ண போகிறோம். இந்த பேட்ச் கிளைம் பண்ணுறதுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்க்கை டச் பண்ண உடனே இது மாதிரி தான் வரும் ஓகேங்களா. பேஜஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் மேலே வந்து மார்க்கெட் பிளேஸு, ப்ராடக்ட்ஸு, அப்புறம் வந்து யூஸ் கேசஸ்ஸு, அப்புறம் வந்து கண்டென்ட் ரிக்வஸ்ட்டு, ஹெல்ப்பு, அதில் பாருங்கள் சைன்இன் ஓகேங்களா. இந்த சைன்இன் வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோடனே ஜஸ்ட் ஒரு கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோடனே சைன்இன் வயா எஸ்எம்எஸ் நீங்கள் ஃபோன் வழியாகவும் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் மெயில் வழியாகவும் பண்ணிக்கலாம். நான் வந்து இமெயில் வழியாக நான் அந்த அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. எனக்கு பிடிச்ச அக்கௌண்ட் வந்து நான் கொடுத்துட்றேன் ஓகேங்களா. நான் வந்து கொடுக்குறேன் இருங்க. ஜஸ்ட் அக்கௌண்ட்டை மட்டும் நான் டைப் பண்ணிக்கிறேன், மெயில் அக்கௌண்ட்டை. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, உங்கள் மெயில் ஐடியை கொடுத்து நீங்கள் வந்து ஓடிபி வரும் ஓகேங்களா. அந்த ஓடிபி போட்ட உடனே இப்படி தான் வரும் திருப்பம் ஓகேங்களா. இதே மாதிரி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ரைட்ஸ் இது பார்த்தீங்களா, இதை வந்து டச் பண்ணுங்கள். இந்த ரைட்ஸ் மேலே டச் பண்ணுங்கள். ரைட்டை வந்து டச் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் திரும்ப வந்து ஸ்டார்டிங் பேஜே வரும் ஓகேங்களா. அதில் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தோடனே இங்கே பாருங்கள் கிளைம் யுவர் ரைட்ஸ் பேட்ச்னு வந்து இருக்குது ஓகேங்களா. இதை வந்து கிளிக் கொடுங்க. இதை வந்து கிளிக் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். நான் இப்போ தான் கிளிக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. நீங்கள் இங்கே என்னென்ன டாஸ்க் பண்ணனாக்கா, சோசியல் மீடியா டாஸ்க்கு ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து வால்ட் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள். இப்போ வந்து நான் கிளிக் கொடுத்து உள்ள வந்துட்டேன். இப்போ வந்து வால்ட் வந்து கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஜஸ்ட் இருங்க, வால்ட் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. வால்ட் வந்து கனெக்ட் பண்ணோம். நல்லா பார்த்துங்க, இங்கே வந்துருக்கு பாருங்கள். நான் ஜஸ்ட் வந்து வால்ட் வந்து மெட்டாமாஸ்க்கு கிளிக் கொடுக்குறேன். மெட்டாமாஸ்க் கிளிக் கொடுத்தோன்னே வால்ட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து வாலெட் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னாக்கா, கீழே வாங்க, ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இங்கே பாருங்கள் ஸ்டெப் 1 ஓகேங்களா, லைக் ரீட்வீட் ஓகேங்களா. இவங்க வந்து லைக் ரீட்வீட் வந்து ஜஸ்ட் நீங்கள் இப்படி போயிட்டு நீங்கள் லைக்கும் பண்ணத்தாலும் ரீட்வீட்டும் பண்ணத்தாலும் பாருங்கள் ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா. நீங்கள் லைக் பண்ணணும்னு எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. எல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து சைட்டை விசிட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இங்கே பாருங்கள், நான் சும்மா போயிட்டு பேக் வந்துடுறேன் ஓகேங்களா. நான் வேறு எதுவுமே பண்ணலை. நான் எந்த ஒரு லைக்கும் போடல, ரீட்வீட்டும் போடல. அவங்களுடைய போஸ்ட் வந்து எதுவுமே லைக் பண்ணல, ரீட்வீட் பண்ணல. நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டாக ஜாயின் டெலகிராம். நான் டெலகிராம் கூட நான் ஜாயின் பண்ணல ஓகேங்களா. ஜஸ்ட்டு போயிட்டு பேக் வந்துட்டேன். இப்போ வந்து யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். நான் அது கூட பண்ணல. ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு வந்துடுறேன். ஓகே ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ என்ன கேட்குறேன், கனெக்ட் யுவர் வாலெட் ஓகேங்களா. வாலெட் வந்து கனெக்ட் பண்ணோம். ஜஸ்ட்டு பாருங்கள், நல்லா பார்த்துங்க. இதுதான் வந்து ஸ்டெப் 4 ஓகேங்களா. ஸ்டெப் 1 வந்து லைக் விட்டுட்டு, ஸ்டெப் 2 பார்த்தாச்சு, ஸ்டெப் 3 பார்த்தாச்சு. யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது. இப்போ வந்து கனெக்ட் யுவர் வாலெட் ஓகேங்களா. மெட்டாமாஸ்க் வாலெட் வந்து நான் கனெக்ட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. நான் இங்கே வருது பாருங்கள், யுவர் கரண்ட்லி வாலெட் வந்து கனெக்டாக டிஃப்ரெண்ட் நெட்வொர்க். நான் வேறு எதுவும் நெட்வொர்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு அதனால் நான் பண்ண போகிறேன். சேஞ்சுன்னு கொடுக்குறேன். சேஞ்சு கொடுத்த உடனே இருங்க, ஃபஸ்ட்டு ஓகே கொடுத்துறேன். அடுத்து சேஞ்சு கொடுக்குறேன். சேஞ்சு கொடுத்த உடனே எனக்கு வந்து மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஜஸ்ட் ஒரு ட்ரான்சாக்ஷன் கேட்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க. ஓகே, வாலெட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. வாலெட் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு, எதுவுமே கேட்கல. இங்கே பாருங்கள், இப்போ வந்து வின்ட்டுவர் வந்து ரைட்ஸ் ஃபுல்லி பேட்ச் ஓகேங்களா. இதை வந்து கிளிக் கொடுக்குறேன். இதை கிளிக் கொடுத்தோடனே என்னுடைய மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஒரு ட்ரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் ஆகுது. இங்கே பார்த்துங்க, மெட்டாமாஸ்கில் எனக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து இப்போ தான் இனிஷியேட் ஆகுது ஓகேங்களா. இப்போ வந்து கன்ஃபார்ம் ஓகேங்களா. கன்ஃபார்ம் கொடுத்தோடனே பார்த்துங்க, இங்கே வந்து ஸ்டேட்டஸ் ஓகேங்களா. ப்ளீஸ் டூ நாட் ரிஃப்ரெஷ், வெயிட்டிங் ஃபார் த ட்ரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் ஓகேங்களா. வெயிட் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். ட்ரான்சாக்ஷன் ஹேஷ் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கனாக்கா, இந்த பேட்ச் வந்து நான் கிளைம் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ டோட்டலாக எங்கிட்ட எவ்வளோ பேச்சஸ் இருக்குனாக்கா, ஒரு 11 பேச்சஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், அது நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், டோட்டல் எத்தனை பேச்சஸ் இருக்குன்னு. 1 2 3 ஒரு லைனில் வந்து 5 இருக்குது ஓகேங்களா. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த பேட்சில் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இன்னொரு லைனில் ஒரு 5 இருக்குது. டோட்டலாக 10 ஆயிடுச்சுங்களா. 10 இங்கே ஒரு 2 டோட்டலாக வந்து 12 பேச்சஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கணும். என்னுடைய வீடியோவை நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னாக்கா, இன்னி வரைக்கும் உங்கள் கிட்ட வந்து எவ்வளோ பேச்சஸ் இருக்கும், 12 பேச்சஸ் இருக்கும் ஓகேங்களா. டோட்டலாக இன்னும் எவ்வளோ பேச்சஸ் வரும்னாக்கா, குறைஞ்சபட்சம் இன்னொரு 10லேருந்து 15 பேச்சஸ் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. எல்லா பேச்சை நீங்கள் கிளைம் பண்ணிங்கனாக்கா, அந்த ஸ்டோரி ப்ரோட்டோக்கால் எக்கோசிஸ்டம் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் கண்டிப்பாக வந்து ஏர்ட்ராப் வந்து அலகேஷன் இருக்கும் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஐபி டோக்கனை வந்து அப்பப்போ கிளைம் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் வந்து கிளைம் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி கிளைம் பண்ணுறேன்னு. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், கிளைம் பண்ணுறேன். இப்போ வந்து செட் உங்களுடைய ஐபி கேனை வந்து எப்பவுமே அது மிஸ் பண்ணிடாதீங்க. டெய்லியும் 24 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிகிட்டே இருங்க ஓகேங்களா. எங்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இதுதான் ஹியூமன் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23 இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் சொல்கிறேன், கிளைமர் ஐபி ஆன் ஸ்டோரி ஓடிசி ஓகேங்களா. இதை ரிக்வஸ்ட் கொடுத்துட்டேன். ரிக்வஸ்ட் கொடுத்தோன்னே எனக்கு வந்து இப்போ வந்து 1 தான் இருக்குது ஓகேங்களா. இங்கே பாருங்கள், எங்கிட்ட 1 தான் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கங்க. 1.1. இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பேஜை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே இங்கே பாருங்கள் 2.1 மாறிடும்.
ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எல்லா டெய்லி 24 ஹவர்ஸ் வந்து உங்களுடைய பேசட்டை கிளைம் பண்ணிங்கன்னா தான் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு நிறைய டாஸ்க் வந்து கொடுக்கும்போது பேசட்டு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க சம்டைம்ஸ். அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 2 இருக்குது. டோட்டலாக வந்து 12 பேச்சஸ். உங்களுக்கு வந்து இதெல்லாம் பேச்சஸ் வந்து மிஸ் ஆகிருந்தாக்கா நோட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த கலர்ன்ற வெப்சைட்டில் போயிட்டு மை கலெக்ஷனில் போய் பாருங்கள். மை கலெக்ஷனில் இது மாதிரி வந்து பேச்சஸ் வந்து காட்டும். டோட்டலாக 12. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 பேட்ச் வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரும் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நல்லா புரிஞ்சுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. 0 காஸ்ட்டில் ஒரு நல்ல ஏர்ட்ராப் வேணும்னாக்கா இந்த ஏர்ட்ராப் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். வேறு லெவலில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஃப்யூச்சரில் உங்களுடைய அலோகேஷன் வரும்போது. ஏன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாங்க, சந்தேகங்கள் இருந்தாக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.